மனது என்பது உங்களுடைய நினைவுகள், சிந்தனைகள், அதை குறிக்குது. மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் என்னுடைய மனதை நான் திருப்ப விரும்பவில்லை, என்னுடைய நினைவுகளை நான் திருப்ப விரும்பவில்லை அப்படின்னால், இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட் ஒன்று அவர்கிட்ட இருக்கு. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவம் மன்னிப்பை உலகத்துக்கு கொடுக்க வந்தார். அப்படின்னா பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எங்கே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்றதுனால தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி இந்த பாவ மன்னிப்பை இங்கே வாங்கிக்கோன்ற அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறார் என்றால், நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன, மன்னிக்கப்படலான்னா என்ன அப்படின்னு அவர் விட்டுருக்கலாம் இல்லையா? இருந்துட்டு போகட்டும்ப்பா, எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு சுபாவம் தானேன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? பாவ காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த மனுக்குலம் ஆக்கினை அடையக்கூடாது, தண்டனை வாங்கக்கூடாது, நித்திய அழிவுக்குள்ளே போயிடக்கூடாது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு என்பது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நியாய தீர்ப்பு என்பது ஒன்று எழுதப்பட்டிருக்குது. ஒரு மனுக்குலத்துக்கு பிறப்பு, அடுத்து மரித்து, அடுத்து அவன் என்ன செய்யப்படுகிறான், நியாய தீர்ப்பு அடைய வேண்டியது இருக்குது என்பது எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் பாருங்க, தேவன் என்ன செய்கிறார் என்றால், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி அந்த பாவ மன்னிப்பை எப்படியாயிலும் அந்த மனுக்குலத்துக்கு கொடுத்துட்டா, அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய சுபாவத்தினால, செய்கைகளினால, சிந்தனைகளினால செய்த பாவத்துக்கான மன்னிப்பை இந்த பூமியிலே வாங்கி அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்றால் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பாங்க. அப்போ நீங்க கவனிக்கணும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பாவ மன்னிப்புக்காக தேவன் ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னுடைய பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். அப்படின்னா தன்னுடைய சொந்த குமாரனையே ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால், நியாய தீர்ப்பு என்பது அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது அப்படின்னா இனிமே வரப்போறது தான் நியாய தீர்ப்பு. அது ரொம்ப மோசமானது. அது அழிவு, வேதனை, துக்கம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பாவ மன்னிப்பை அவருடைய இரத்தத்தின் மூலமாக உண்டாக்கி வைத்து இந்த பூமியில பெற்றுக்கொள் என்று அவரே இறங்கி வந்து இந்த வேலையை செய்திருக்கிறார் என்றால், நிச்சயமாக நீங்களும் நானும் அந்த சுபாவத்தில் மாற்றத்தை இங்கேயே என்ன பண்ணி ஆகணும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட வேண்டும். அதனால தான் எபேசியர்கள் நிருபத்தில் அப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. இப்போ நம்ம யாராருக்கும் ஏற்றபடி வாழ்றதெல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. இப்போ நீங்கள் யாராவது ஒரு ஆளை பார்க்கலாம், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம், அந்த அவங்களாம் அப்படித்தானே இருக்காங்க, அவங்களாம் இப்படித்தானே செய்கிறாங்க, இவங்களாம் இப்படித்தானே பேசுகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து ஏற்றபடி எப்படின்றத வேதத்தில் எழுதி வைச்சார். ஆமாம் இல்லைங்களா? வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஆண்டவர் தகாதவைகள். அதே போல் அவர் சொல்லுகிறார், வேசித்தனம், மற்றந்த அசுத்தம், பொருளாசைகள், இந்த பேர் கூட உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரர்கள்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நான் எந்த விக்கிரகத்தையும் நான் என்ன பண்றதில்ல, அது இல்லைங்க. பைபிள் படி எது விக்கிரகம்? பொருளாசைக்காரர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு பேரு தான் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். மறைமுகமா தேவன் அறியாத அஞ்ஞானிகள் எதற்கு போறாங்கன்னா, அவங்களுடைய பொருளாசைக்கு தான் என்ன பண்றாங்க, போறாங்க. அதனால தான் தேவன் இப்படி எழுதினார், பொருளாசைக்காரர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட நோக்கத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக, எப்படிப்பட்டவைகள்ன்றத நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். இப்படிப்பட்டவைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல், பாருங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல என்ன வருதுன்றாரு. கவனிங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, பொருளாசைக்காரர்களாக, துன்மார்க்கர்களாக அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவங்களுக்கு தண்டனை வருதுன்றோம். எதுக்குங்க அவங்களுக்கு தண்டனை வருதுன்றோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து நீங்க சொல்றோம், நீங்களும் நானும் என்ன சொல்றோம், உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்றோம். எதுக்குன்னு கேட்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த காரியத்துக்கான. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல், அப்படின்னா கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நம்ம உணர்த்துறது இல்லை. கீழ்ப்படுகிறவர்களுக்குத்தான் அந்த ஆசீர்வாதம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருதுன்றாருன்னா, தேவனுடைய கோபாக்கினை வருகிறதா இருக்கிறபடியினால் ஒருவனும், பார்த்தீங்களா, ஒரு ஆள் கூட வீண் வார்த்தைகளை சொல்லி உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு எப்படி இருங்க, எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா அப்படித்தான் எல்லார்கிட்டையும் இருக்கும், எல்லாரும் அப்படித்தான் வாழ்வாங்க, எல்லார்கிட்டையும் இப்படி இருக்குல்ல. 199 பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஒருத்தன் வந்து பேசுறான்னு அந்த பேச்சை என்ன பண்ணாதன்றாரு, கேட்காதன்றார். நீங்க பார்க்கிற நபர்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாம், நீங்க பழகிற நபர்கள் அப்படி இருக்கலாம். அதனால நீங்களும் அதே மாதிரி மாறிடாதீங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், ஒருவனும் உங்களை ஏமாத்திராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கப்பான்றார்.